குட் மார்னிங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கையில் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, எல்லோருமே நல்லா இருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் 1 kg மீன் எடுத்துருக்கேன். 200 கிராம் நாட்டு வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 50 கிராம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே ஒன்று பாதமாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி மட்டும் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாங்க. ஓகேங்களா? புளி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடியே, ஏன்னா இந்த குழம்புக்கு புளி ரொம்பவே தேவையும். அடுத்தது எண்ணெய், ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். ஓகேங்களா? அடுத்து வந்து இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. அது சேர்த்துட்டு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி கிளறி வணக்குன்னு வணக்கி செம ஸ்மெல் இப்பயே வருதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் நல்லா வணங்கட்டும். இப்போ இன்னுமே நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மசாலா தாங்க. மசாலா என்ன எடுத்துருக்கேன்னா 2 ஸ்பூன் வந்து மீன் குழம்பு மசாலா, 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்துருக்கேன். இதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஓகேங்களா? ஏன் இதில் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்ற வேண்டாம், ஏன்னா தனியாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா தடிப்பு கொடுக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. ஏன்னா வந்து மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது குழம்பு. மீன் வந்து கரைஞ்சி போய்டும். 2 மினிட்ஸ் மட்டும் தான் கொதிக்க வைக்கணும். அதனால் இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லாவே தடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மீன் போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு பீசஸாக எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபைனல் டச்சு, குழம்புக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குறேன். சாமிக்கு உகந்தது வேப்பிலை, குழம்புக்கு உகந்தது கருவேப்பிலை, அதான் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு குழம்பு மீனில் படாத அப்படியே சைடில் மட்டும் அப்படியே ஒரு கிண்டி விட்டுறலாம். வாங்க. சூப்பரான மீன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடுங்க. பாய்.